இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஏசப்பா சொல்லுவார், உங்கள் செயல்களை கொண்டே நான் உங்களை தீர்ப்பிடுகிறேன். ஏசப்பா சொல்லுவார். தமிழில் பல பழமொழிகள் உண்டு. அதில் ஒன்று இது: வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நாம் எந்த அளவுக்கு ஒரு பந்தை ஒரு செவுத்தில் வீசுகிறோமோ அதே விசையோடு அதே சக்தியோடு திரும்ப நம்மகிட்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டனுடைய விதி இது. நாம் எந்த அளவுக்கு செயல்படுறோமோ அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதோடைய விளைவு தான் நமக்கு கிடைக்கும். நீ திணையை விதைச்சின்னா உனக்கு திணை கிடைக்கும். நீ வினையை விதைச்சா வினைதான் கிடைக்கும். உண்மைதானே? இன்றைய முதல் வாசகம், அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள், அறுவடை செய்வார்கள் என்று அற்புதமான வாசகம் இன்னைக்கு செய்ய சொல்றாரு. ஏன்னா நீங்கள் விதைக்கிறது ஒன்று, அறுக்கிறது ஒன்றும் இருக்காது. நீ எதை கொடுக்குறையோ அதன் பலன் தான் உனக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்படி இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க. ஏசப்பா விதைப்போர் ஓமை சொல்லுவார். கடவுளுடைய வார்த்தை, அதை யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க பலன் கொடுப்பாங்க. அப்படித்தானே? நீ நல்லதை தேர்ந்தெடுத்தினா நல்லது உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு முள் போல மனசு இருந்துச்சு வச்சுங்களேன், அங்கே அந்த விதை பலன் கொடுக்குமா? கொடுக்காது. ஒரு தார் ரோடு பாதை அந்த பலன் கொடுக்காது. அப்போது நல்ல மனசு நல்ல விதை நல்ல பலன் கொடுக்கும். அப்போது எதை தேர்ந்தெடுக்கிறதோ அதை பொறுத்தான் பலன் அமையும். இஸ்ரேல் மக்கள் நல்ல விதையாகிய தென்றல் காற்றாகிய ஆண்டவரை விடுத்து, கடவுளை வெறுத்துன்னே சொல்லலாம். யாவே ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு பதரை தேர்ந்தெடுத்தார்கள், புயலை தேர்ந்தெடுத்தார்கள். பாகால் தெய்வத்தின் முன்னாடியே என்ன பண்ணாங்க? அவங்க பயணம் பண்ணாங்க. தான் உண்மை. ஓசைங்க சொல்றது பாருங்க. ஆண்டவருடைய சுடுதலால் அவர்கள் தங்களுக்கென வெள்ளியாலும் பொன்னாலும் சிலையை செய்து கொண்டு அதற்கு என்ன பண்ணாங்க? எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணாங்க. என்ன சொல்றது பாருங்க பார்ப்போம். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். நீ எதுக்கு நீ ஒரு அழிவான பாதையில் போற அழிவு தான் சந்திப்ப. அதே நீங்கள் பாருங்க பார்ப்போம். தாங்கள் அழிந்து போகவே அந்த காரியத்தை அவங்க பண்ணாங்க. அந்த கன்று குட்டி இஸ்ரேல் மக்கள்கிட்ட வந்துச்சு. கடவுள் கொடுக்கல. கடவுள் அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அவங்களும் என்ன வந்துச்சு? ஆண்டவருக்காக நன்றி விசுவாசம் வரல. ஒரு தீமை அங்கேருந்து புறப்பட்டு வருது பாருங்க. அதான் இன்னைக்கு மைய வசனத்தையே பாருங்க பார்ப்போம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், புயலை அறுவடை செய்வார்கள். எப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிப்படங்களை கட்டுகிறார். நான் காபந்து பண்ணி கூட்டின்னு வந்தேன், நான் எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதனால என்ன பண்ணாங்க? என்னை விடுத்து வேறு தெய்வத்திற்கு பலிப்பீடங்களை கட்டுகிறார்கள். என்கிட்ட அவங்க இல்லை, என்கிட்ட வரமாட்டுறாங்க. அவங்க ஆண்டவருடைய
ஒரு புலம்பல்னு சொல்லலாம். நம்ம அதை என்னை தேர்ந்தெடுக்காமல் அழிவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அழிவைத்தான் அவர்கள் அறுவடை செய்வார்கள். இன்னைக்கு நற்செய்தியை பாருங்க. இன்னைக்கு ஒரு பேய் பிடித்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பேய் பிடித்து பேச்சு இழந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பட்ட கூப்பிட்டு வராங்க. வேற எங்கேயும் போல ஏசப்பட்ட கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே பாருங்க ஐயா, என் பிள்ளை இந்த மாதிரியே கிடக்கிறான், குணம் கொடுங்க. நீ எங்கே வரியோ, எங்கே யாரை தேர்ந்தெடுக்கிறையோ அதனுடைய பலன் உனக்கு கிடைத்தே தீரும். பாருங்க பார்ப்போம். மக்கள் எல்லாம் மிரள்றாங்க, மக்கள் வியப்புற்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயல் நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு அப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் புதுமை செய்கிறார். ஏனென்றால் என்னை நம்பி நீ வந்துட்டேன், இந்தா என் ஆசீர்வாதம் உனக்கு. நீ வேற எங்கேயும் போல, ஏசப்பா நான் செய்வேன்னு என்னுடைய பாதத்தை அண்டி வந்துட்டு போது நான் உனக்கு நல்லது செய்கிறேன். எங்க பாருங்க, மக்கள் எல்லாம் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இங்க பாருங்க, அவர் பேயை ஒட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். பேசுறாரு, குறை நீக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்க தேடி வந்தது அப்படிப்பட்ட ஆள்கிட்ட. மக்கள் வியப்புற்று இப்படி ஒருபோதும் கண்டதில்லையே என்ன பண்றாங்க, அவங்க பேசிக்கிறாங்க. நான் அங்கேயும் ஒரு வேணா இருக்குது. பரிசேயர்கள், இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய ஓட்டுறான். நான் அங்கேயும் ஏன்னா நல்லது செஞ்சு எல்லாருக்கும் பிடிக்காது இல்லை. என்ன பாருங்க, இப்போ நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் பண்ற அவர் சுத்தி வருகிறார். விண்ணக செய்தியை அங்கு அறிவிக்கிறார். மக்கள் எல்லோருக்கும் நோய்களை குணமாக்குகிறார். அனைத்து புதுமைகளையும் அங்கே செய்கிறார். ஏன், ஏசப்பாவை அண்டி வராங்க, நல்லதை அண்டி வராங்க, நல்லதை தேர்ந்தெடுக்கிறாங்க. கெட்டது பின்னாடி போல நல்லது பின்னாடி வர்றாங்க. நல்லது அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு. சரிங்களா? ஏனென்றால் நாம் சொல்ல இல்லையா, நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் சொன்ன மாதிரி தான், கடவுள் தன்னை அண்டி யார் வருகிறாரோ, தன்னை நோக்கி யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் நான் படித்து பாருங்கள். நீங்கள் பைபிளை நீங்கள் கடவுளை அன்றி எவன் செலுகிறானோ, இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளை நம்பியோர் கைவிடப்படான்னு சொல்லுவாங்க. இன்றைய திருப்பாடலாம் அப்படிதான் வருது பாருங்க. இன்னைக்கு திருப்பாடு வசந்தம் அந்த பல்லவியை பார்க்கணும். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. அவர் விண்ணுலகளை வீற்றிருக்கிறார். எந்த சிறப்பினரையும் போகாதீங்க, சிறப்பினரையும் போகாதீங்க. ஏனென்றால் அந்த சிலைக்கு வாய் உண்டு, ஆனால் அதுங்க பேசாது. அந்த சிலைக்கு கண்ணுக்குது, ஆனால் அதுக்கு பார்க்காது. அந்த பொம்மைக்கு காது இருக்குது, ஆனால் அது கேட்காது. அதுக்கு மூக்கு இருக்குது, அது முணராது. கை இருக்குது, ஆனால் தொட்டு உணராது. கால் இருக்குது, அது நடக்காது. தொண்டை உண்டு, தொண்டைகள் இருக்குது, ஆனால் அதுக்கு குரலை எழுப்பாது. புரியுதுங்களா? அவற்றுக்கு எல்லாம் நீங்கள் செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு எதுவும் அது செய்யாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நீங்கள் திருப்பாடலில் வாசிச்சு பாருங்க, எப்படி வாசகம் பாருங்க. திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரெண்டு இருக்குது உங்ககிட்ட, நல்லது கெட்டது. புரியுதுங்களா? பாகால், யாவே ஆண்டவர். நீ யாரை தேர்ந்தெடுக்கிறையோ, நீ எந்த பாதையில் பயணிக்கிறோ பலனோடு கிடைச்சே தீரும். இன்றைய தியானம் தான். இன்னைக்கு இன்றைய தியானம் தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரெண்டு இருக்குது. தாய் திருச்சபையானது ரெண்டும் அடையாளம் காட்டுது. எப்பா இது சிலை கண்ணு இருக்கும், பார்க்காது. இங்கே யாவே இறைவன்.
நமக்கு கேடயமும் வலிமையும் கொண்ட ஆண்டவர் இங்கே இருக்காரு. நீ எதை தேர்ந்தெடுக்கிற? ஏசப்பா கிட்ட போனாங்க, பலன் அடைஞ்சாங்க. சிற்றூர்கள் நகர்கள் எல்லா ஊருக்கும் ஏசப்பா போனார். எல்லாரும் சரையாக அவர்கிட்ட வந்தாங்க. அவர்கள் எல்லாருடைய நோயுடைகளையும் நீக்கினார். அதே போல கடவுள் உங்களுக்கும் புதுமை செய்ய வேண்டுமா? கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமா? அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? விடு செய்யுங்க. ஏசப்பா சொல்லுவார் பாருங்க, இன்னைக்கு இந்த மக்கள் ஆயனெல்லா ஆடுகளை போல இருக்கிறாங்க. இந்த மக்கள் தேடி அலைகிறாங்க, எங்கே போய் சேருமோ தேடி அலைகிறாங்க. நான் இருக்கிறேன். தன்னை இயேசுனாலும் அங்கே அடையாளப்படுத்துகிறார். எல்லா மக்களும் இயேசுவை பின்னாடி வராங்க, அற்புதங்களை பெறுகிறார்கள், நல்ல வாழ்க்கையை பெறுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நாம் எப்படி? இன்றைக்கு நாம் அந்நிய தெய்வத்து முன்னாடி போகிறது இல்லையா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு உடல்நல குறைன்னு வச்சுக்கோமே, நாம் வேற்று தெய்வத்துக்கிட்ட போகிறது இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய ஆண்டவரை விடுத்து வேறு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு மந்திரிச்சுன்னு வருவோமே, ஒரு தாயத்து கட்டுவோமே, இங்கே போயிட்டு கொஞ்சம் நம்ம ஒரு குறி இன்னைக்கும் நடக்குது. இன்றைக்கி நாங்கள் இல்லைன்னு மறுக்கக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக செய்கிறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. சகோதரர்களே, இது எவ்வளோ பெரிய பாவம் சிந்திச்சு பார்க்கணும் நாம் இன்னைக்கு. எனவே அவ்வாறாக பாவ வழிகளை செல்லாமல், எப்படி அந்த பேச்சிலிருந்து அந்த பேய் பிடித்தவரை ஏசப்பா கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, வேறு எங்கேயும் போலையே அவங்க, என் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அங்கே வந்தாங்க பாருங்கள். அதே போல் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ துன்பம் எதுவாக இருக்கட்டும், நாம் செல்கின்ற இடம் ஆண்டோடைய திருப்பாதமாக இருக்கணும். அவ்வாறு இருந்தால் அன்று ஏசப்பா அவர்களுக்கு செய்த அதே நல்ல காரியங்களை, புதுமைகளை நிச்சயம் நமக்கும் செய்வார். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை அண்டியே வாழ அவர் திருப்பாதம் ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்வார். நன்றி. நாளை சந்திப்போம்.